கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மீசை எடுத்துகிட்டு ஓடுறானா, அதுக்கடுத்து அவங்க ஒய்ஃபு சொல்கிறாங்க, ரொம்ப நன்றிம்மா, டெய்லி குடிச்சிட்டு இப்படி தான் டார்ச்சர் பண்ணுவான், அவனை வந்துட்டு ஒரு நாளாவது இப்படி வெளுக்க முடியாதான்னு மனசில் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன், அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சிட்டிங்கம்மா அப்படின்னு சொல்ல இந்த திக்க சாமுண்டி சரி அவங்க ஹஸ்பண்டு சொல்கிறாங்க, ஏம்மா இதுதான் உன்னுடைய நீண்ட நாள் ஆசையம்மா, நல்ல பொம்பளமா நீ அப்படின்னு சொல்ல வேமா அவங்க ஒய்ஃப் வந்துட்டு முறைக்கிறாங்க. அவர் அமைதியாக நின்றுக்கிறாரு. இவ்வளோ நாள் வந்துட்டு அவன் ஆம்பளைன்ற திமிரில் தானே உன்னை அடிச்சிட்டு இருந்தான், ஏன் ஆம்பளைங்க அடித்தா நம்ம பொறுத்துட்டு தான் போகணுமா, திருப்பி அடித்தாதான் அவங்க எல்லாம் அடங்குவாங்க, இனிமே இப்படியெல்லாம் நீ வந்துட்டு பொறுத்துட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது, உன்னால் முடிஞ்சதை நீ சும்மா பண்ணு, அப்போ தான் வந்துட்டு அவன் வேலை வெட்டியை பார்த்துட்டு அமைதியாக இருப்பான் அப்படின்னு சொல்ல, இனிமேல் வந்துட்டு விட மாட்டேம்மா, அவன் என் புருஷனாக இருந்தானே யாராக இருந்தானே இனிமேல் அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறேனா இல்லையான்னு பாருங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா, நீங்கள் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டி சரி அவங்கள ஆக ஓகோன்னு புகழ்ந்து தள்ளிட்டு போக அவங்க தங்கச்சி இருக்காங்களே மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க, ஆமாம் இவ ஒருத்தி இவ செய்கிறது சரின்னு அது புகழ்ந்துட்டு போகுது பாரு, ஐயோ நல்ல நேரமையா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த திக்க ரேவதிக்கு அப்பயே அதை பார்த்ததே ஒரு மாதிரி ஆயிடுது. சரி சரி எல்லாம் இங்கே எதுக்கு நின்றுட்டுருக்கீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஆளுக்கு ஒவ்வொருத்திக்கும் வந்துட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ரேவதி வந்துட்டு ஒருத்திக்கும் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வராங்க. 2 பேர் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. என்னம்மா எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க இப்படி அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா வர வர அம்மா பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த வீட்டில் வந்துட்டு நிம்மதின்னு ஒன்று இல்லவே இல்லைப்பா, ஏன் தான் நான் இங்கே பிறந்தணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்குது, ஒரு நாளாவது சண்டை சச்சரவுன்னு எதுவும் இல்லாமல் இருக்காப்பா, சொல்லுங்கள் அம்மா ஏன் இப்படி பதிலுக்கு பதில் மல்லு கட்டிட்டு நிற்கிறாங்கன்னே தெரியல, உங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, என்னம்மா பண்ணுறது எல்லாமே வந்துட்டு உங்கள் அம்மா என்ன சொல்கிறாளோ அதை கேட்டு தான் நம்ம நடக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி வந்துட்டு அம்மா பண்ணது ரொம்ப தப்புப்பா, அவர் ஒரு ஆம்பளை, அவர் அவ்வளோ தூரம் கெஞ்சிறாரு மீசை எடுக்க வேணான்னு, ஆனால் அம்மா மீசை எடுத்து தான் அமுச்சு விடுறாங்க, அவங்க ஒய்ஃபை வச்சு அடிக்க வச்சாங்க அதெல்லாம் சரிதான், ஆனால் மீசை எடுக்கிறதுக்கு யாருப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ரைட்ஸ் கொடுத்தது, அவன் ஏதாவது தப்பு பண்ணால் போலீஸில் பிடிச்சி கொடுக்க வேண்டியதானே, ஏன் பொறுப்பை அம்மாவை கையில் எடுத்துக்கிறாங்க, அதனால திருப்பி நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை வருது, அம்மா ஏதாவது ஒன்று செய்ய போய் கடைசியில் பார்த்தீங்கல்ல யாரோ ஒருத்தன் கொலை பண்ணுற அளவுக்கு இறங்கிட்டா, எனக்கு இதெல்லாம் யோசித்து பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ஏன்பா அம்மா மட்டும் இப்படி இருக்காங்க, எல்லாரோட வீட்லேயும் வந்துட்டு எல்லா அம்மாமார்களும் எப்படி சாதாரணமாக இருக்காங்க, ஏன் அம்மா வந்துட்டு இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க, ஆண்கள் மேலே அப்படி என்ன வெறுப்புனே எனக்கு தெரியல, உங்களால் எதுவும் பண்ண முடியல, நீங்களும் அந்த இடத்துல கை கட்டி நின்று தானே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்ல, உங்கள் அம்மா வந்துட்டு இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, அவளோட குணமே அதுதான், அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா வந்துட்டு இந்த குணத்தில் இருக்கானா அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்ல, அது என்ன காரணம்ப்பா என்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சே ஆகணும், எதனால அம்மா இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் நடந்திருக்கா முன்னாடி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா, அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட சொல்ல தேவையில்ல, ஆனால் அது ஒரு பெரிய காரணம் தான், அதை சொன்னாலும் உனக்கு புரியாது, இப்போ சொல்லி பயனில்லை விட்டுரு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிடுறாங்க. இல்லைப்பா எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நீங்கள் என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள், என்ன காரணம், ஏன் வந்துட்டு அம்மா இப்படி ஆண்களே வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவள் வாழ்க்கையில் நடந்ததாம்மா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு சொல்ல போகிறாரு. இந்த திக்க ரேவதி அதை கேட்கறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஆவலாக இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. இன்றைக்கி எபிசோட்லையும் கார்த்தி வந்துட்டு அவ்வளவா காட்டலை, நேற்று தொடக்கத்தோடு ஒரு ஆரம்பமாக தான் ஃபஸ்ட்டு சீனில் காமிச்சாங்க, ப்ரோமோலே வந்துட்டு காமிக்கலை, கார்த்திகாண்டி தான் இந்த சீரியலை விருப்பப்பட்டு பார்த்துட்ருக்கோம், அதுவும் இல்லாமல் இப்போ வந்துட்டு அவர் புது கெட்டப்ப ப்ரோமோவில் வேறு அப்படி இப்படின்னு காட்டி எல்லாரையும் உசுப்பேற்றி விட்டாங்க கார்த்தி ஃபேன்ஸ் எல்லாம், அதனால் அவரை பார்க்குறதுக்குனே டிவியை ஆன் பண்ணி உட்காந்துட்டு இருந்தா, பட் அவரோட சீனே வந்துட்டு அதிகமாக வர மாட்டேங்குது, ஃபுல்லாக வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க ஒருத்திக்கா வந்துட்டு அவங்க தங்கச்சி சந்திரகலா, இன்னொருத்திக்கும் சாமுண்டீஸ்வரி அவங்களோட அட்ராசிட்டிஸ், அப்புறம் இன்னொருத்திக்கும் ரேவதி அவங்க அப்பாவோட ஃப்ளாஷ்பேக்கு, இப்படியே தான் வந்துட்டு ஓடிட்டு இருக்கு. பட் எனக்கு இதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மாமனார் மருமகன் காம்போ ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இதில் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா வந்துட்டு அவங்க 2 பேர் தான் உண்மையை சொல்ல போனால், ஏன்னா அவ்வளோ வந்துட்டு ஃபன்னாக சீரியலை வந்துட்டு அவங்க தான் கொண்டு போய்கிட்டு இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. கார்த்தி வந்துட்டு நாளைக்கு எபிசோட்லையாவது வர்றாரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?